ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது ஷோ. நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபைவ் அப்படிங்கிற ஷோவில் தான் அவங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இந்த ஷோ பற்றின ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துறேன். ஆக்சுவலி ஃபென்டாஸ்டிக் ஃபைவ் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் நமக்கு நம்ம மைண்டில் நிற்கிற டாப் 5 மூமெண்ட்ஸை பற்றி பேசுறது தான் இந்த ஷோ. இன்னைக்கு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இன்ஜூர் ஆயிருப்பாங்க, ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகி போயிருக்கலாம், இல்ல ஆன்ஃபீல்ட்ல இன்ஜூர் ஆயிருக்கலாம். அவங்களுக்கு வந்து பிசியோவோ இல்ல அவங்க டீம் மேனேஜ்மெண்ட்டோ வந்து இல்ல நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாலும் டீமுக்காக ஸ்பிரிட்டோட கிரிட்டோட இல்ல நான் வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து விளையாடின பிளேயர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரீசெண்டா எடுத்துக்கிட்டா ரிஷப் பண்ட் வந்து விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து காலில் வந்து ஒரு பெரிய இன்ஜுரி ஆகுது. அவர் வந்து விளையாட வேணாம், ரூல் அவுட் ஆயிட்டு வருது, இந்த சீரீஸ் மேல கண்டினியூ பண்ண மாட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு இருக்கப்ப நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அவர் வந்து பேட் பண்ண வராரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தமே வந்து அவங்க வந்து 11 எடுத்திருக்காங்க. கன்கஷனுக்குனா மட்டும்தான் ஒரு பிளேயர் வந்து ரீப்ளேஸ் பண்ணி அவங்களால பேட்டோ இல்ல பவுலோ பண்ண முடியும். இப்போ வந்து ரிஷப் பண்ட் வந்து ஒரு குரூஷியலான பேட்டர், நம்பர் 5ல ஆடுற பேட்டர். அப்படிங்கிறப்போ அவர் பேட்டிங் விளையாடாம போயிட்டா அது வந்து ஸ்கோர் போர்டை வந்து இம்பாக்ட் பண்ணும். அப்படிங்கிற பட்சத்துல நான் என்னால முடிச்சதை கான்ட்ரிபியூட் பண்றேன் டீமுக்காக அப்படின்னு சொல்லி ஆடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கிரிட் ஷோ பண்ணியிருக்க பிளேயர்ஸ் அண்ட் ரிட்டையர்ட் ஹர்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு டீமுக்காக ஃபீல்டுக்கு திருப்பி வந்து அதே மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர்ஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட்டா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிளேயர் வந்து நிறைய இந்த வீடியோ ஆர் போட்டோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அனில் கும்ப்ளே வந்து ஒரு நல்ல ஹெட் பேண்டோட ஃபுல்லா ஜா லைன் உடஞ்சு போயிட்டு பவுல் பண்றது. அது என்ன மேட்ச் அப்படின்னு எக்ஸாக்டா கேட்டீங்கன்னா, ஆன்டிகுவா 2002 இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 4th டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா பேட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து நைட் வாட்ச்மேனா அனில் கும்ப்ளே வந்து முன்னாடி இறக்கி விடுறாரு. நம்பர் 6ல ஆடுறாரு. அவர் விளையாண்டு வந்து ஒரு 18 பால்ஸ் தான். ஆனா அவர் வந்து ஒரு 8 to 10 பால்ஸ் ஆடிட்டு இருக்கப்போ மெர்வின் டில்லன் அப்படின்ற பவுலர் போட்ட பால் வந்து தாடையில வாங்கிக்கிட்டு இங்க ஜா வந்து அவருக்கு பிரேக் ஆயிடுது. அவர் வந்து கண்டினியூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றப்ப இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேண்டோட விளையாடினாரு. பட் இன்னொரு 8 பால்ஸ் வந்து அவர் அவுட் ஆயிட்டாரு. பட் அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து விளையாட வராங்க வெஸ்ட் இண்டீஸ். அப்ப வந்து அவர் நான் பவுல் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாக்கு ஃபுல்லா டேப் கட்டிட்டு வந்து 14 ஓவர்ஸ் ஆன் ட்ராட் போட்டிருக்காரு. இப்போ வந்து இங்க வந்து இந்த மாடர்ன் ஏரால 10 ஓவர்ஸ் ஒருத்தர் வந்து கண்டினியூஸா ஸ்பெல் போட்டாலோ இல்ல 8 ஓவர்ஸ் ஸ்பெல் போட்டாலோ நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்பின்னரா அவர் வந்து ஒரு 14 ஓவர்ஸ் ஆன் ட்ராட் போட்டிருக்காரு கன்சிக்யூட்டிவா. ஸ்பின்னர் தானே அப்படின்னு நீங்க நினைச்சாலும் ஜா வந்து பிரேக் ஆயிருக்கு. ஓடி வந்து போடணும். ஒரு லெக் ஸ்பின்னரு அதுல தலையில ஏற்படுற மூவ்மெண்ட்ஸ் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு பெயின் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி இருக்கப்போ அவர் வந்து 14 ஓவர்ஸ் ஆன் ட்ராட் போட்டு பிரெயின் லாரோட குரூஷியல் விக்கெட் எடுத்திருக்காரு. அது வந்து பெரிய லெவல் அவங்களுக்கு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிச்சு. அன்பார்ச்சுனேட்லி அந்த மேட்ச்க்கு ரிசல்ட் கிடைக்கல, டிரா தான் ஆயிருக்கும் மேட்ச். இந்த மேட்சை பத்தி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா பவுலிங் வந்து 11 மெம்பர்ஸ்மே போட்டிருக்காங்க. இந்தியாவில வந்து ஆடி இருக்க 11 மெம்பர்ஸ்மே வந்து அந்த மேட்ச்ல பவுல் பண்ணிருக்காங்க. நீங்க வேணா ஸ்கோர் கார்டு எடுத்து பாருங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது மேட்ச் நடந்திருக்கா எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு மேட்ச்ல ஒரு டீமோட எல்லா பிளேயர்ஸுமே பவுல் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல தெரிஞ்சா சொல்லுங்க. நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபைவ்ல செகண்ட் பார்க்க போற பிளேயர் இந்த லிஸ்ட்ல யாருன்னு பாத்தீங்கன்னா கிரேம் ஸ்மித். கிரேம் ஸ்மித் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன், உங்க எல்லாருக்குமே தெரியும். 2009 சிட்னி டெஸ்ட் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா நடக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆஸ்திரேலியா விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சவுத் ஆப்பிரிக்கா விளையாட வரப்ப ஓபனரா இறங்குற கிரேம் ஸ்மித்துக்கு ஜான்சன் போற ஒரு பால் கையில அடிபட்டு லெஃப்ட் ஹேண்ட் வந்து இன்ஜுரி ஆயிடுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் இன்ஜுரி ஆயிருக்கிறதுனால அவரால் வந்து கண்டினியூ பண்ண முடியல பேட்டிங். ஸோ அவர் என்ன ஆகிறாரு, ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகி போயிடுறாரு. அந்த இன்னிங்ஸ்ல மொத்தமாவே 9 விக்கெட்ஸ் தான் சவுத் ஆப்பிரிக்கா ஆடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்து விளையாடி ஒரு பெரிய டார்கெட் வந்து செட் பண்றாங்க. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து கஷ்டப்பட்டு அந்த டெஸ்ட் சேவ் பண்றதுக்கு தான் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா ரன் வந்து எங்கேயோ இருக்கு, அவங்களால வின் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. 5th டே வந்துருக்கு, மேட்சை சேவ் பண்ணி ஆகணும். 9 விக்கெட்ஸ் விழுந்துருது. இப்போ குரூஷியலான ஒரு மொமெண்ட். அவர் வந்து பேட்டிங்க்கு வரலன்னா ஆஸ்திரேலியா வின் அப்படின்றது டிக்ளேர் ஆயிடும். அப்படி இருக்கப்ப அஸ் அ கேப்டனா நான் வந்து முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு 11th பேட்ஸ்மேனா வந்து களமிறங்கி இருப்பாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 பால்ஸ் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப அவரோட விக்கெட் போயிடும். ரிக்கி பாண்டிங் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொடுத்து அவர் வந்து பிரஷர்ல போட்டிருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி சவுத் ஆப்பிரிக்கா வந்து அந்த மேட்சை லூஸ் பண்ணிடுவாங்க. 100 ரன்ஸ் தேவை அப்படின்றப்பதான் இறங்கி இருப்பாரு.
அவரால் சேவ் பண்ணிருக்க முடியாது. இன்னும் ஒரு 2 ஓவர்ஸ் மட்டும் தாக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி அச்சீவ்மெண்டா இருக்கும். நெவர்தலெஸ் இப்பவுமே வந்து அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி அச்சீவ்மெண்ட் தான். நீங்க பார்க்க முடியும் அவரு பேட்டிங்க்கு வந்தப்பவும் அவர் அவுட் ஆயிட்டு போறப்பவும் சிட்னி கிரௌட் வந்து எல்லாருமே எழுந்து நின்று அப்லோட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுமே அவர் எல்லாருமே பேட் பண்ணி அமைச்சிருப்பாங்க அவரோட கிரிட்டை பாராட்டி. பர்டிகுலர்லி கிரேம் ஸ்மித்தோட இந்த நாக் பத்தி சொல்லணும்னா அவருக்கு லெஃப்ட் ஹேண்டுங்கிறது தான் ப்ரிடாமினன்டோட ஹேண்டு. ஸோ அவர் அதுலதான் வந்து டிரைவ் ஆடுறதோ இல்லைன்னா பவர் கொடுக்கறதோ எல்லாமே பண்ண முடியும். அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கேப்டனும் கூட. இன்னுமே நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த இன்ஜுரியை பெருசாக்கிட்டா எங்க வந்து பாதிப்பாயிடுமோ அப்படின்னு யோசிக்காம அவரோட கஷ்டம் வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம பாக்குறப்ப கம்ப்ளீட்டா நல்ல பேஸ் போடுற பவுலர்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாரு ரிக்கி பாண்டிங். வந்து பேட்ல அடிக்கிற அதிர்வுலயே வந்து அந்த திருப்பி எல்போவோ இல்ல ஷோல்டரோ வந்து கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். அவருக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் தான் இன்ஜுரி அப்படிங்கிறப்ப அந்த நாக் அந்த கிரிட் அதுக்கு கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லியே தான் ஆகணுங்க. அண்ட் இந்த சிட்னி டெஸ்ட் மேட்ச்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா 4th இன்னிங் சவுத் ஆப்பிரிக்கா விளையாட வரப்ப கிரீம் ஸ்மித்தால விளையாட முடியாது அப்படிங்கறதால ஓபனரா நைட் வாட்ச்மேனா மார்னிங் மார்க்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா செட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கும். ஓகே, இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பிளேயர் வந்து கேரி கிறிஸ்டன். இந்த இன்சிடென்ட் எங்க நடக்குதுன்னா பாகிஸ்தான் லாகூர்ல நடக்குது 2003ல. ஸோ இட்ஸ் லாகூர் டெஸ்ட் 2003 பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பாகிஸ்தான் பேட் பண்றாங்க. அவங்க பேட் பண்ணி முடிச்சு சவுத் ஆப்பிரிக்கா பேட் பண்ணிட்டு இருக்கப்ப என்ன நடக்குதுன்னா ஷோயப் அக்தரோட ஒரு பவுன்சர் வந்து மூஞ்சில அடி வாங்கி மூக்கு உடைஞ்சிருது கேரி கிறிஸ்டனுக்கு. நீங்க பார்க்க முடியும் அவர் வந்து பிளட் அப்படியே மூக்கு வழியா ஒளி மூக்கு உடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு கூட்டு போயிடுவாங்க. அந்த இன்னிங்ஸ் வந்து ரிட்டையர்ட் ஹர்ட் ஆயிட்டு இருப்பாரு. ஸோ 9 விக்கெட்ஸ் தான் அந்த இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா விளையாடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் இன்னிங்ஸ் வந்து பாகிஸ்தான் விளையாடி ஒரு டார்கெட் செட் பண்றாங்க. அந்த டார்கெட்டை நோக்கி வின் பண்ண முடியாட்டியும் எப்படியாவது டெஸ்ட் சேவ் பண்ணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல சவுத் ஆப்பிரிக்கா விளையாடிட்டு இருக்கப்போ கேரி கிறிஸ்டன் ஒரு டாப் ஆர்டர் பேட்டரா விளையாடுறவரு வேணா அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பாரு. அப்புறம் விக்கெட்ஸ் போக போக ரோவர் மிடில் ஆர்டர்ல வந்து அந்த மேட்ச் இறங்கி இருப்பாரு. 94 பால்ஸ் விளையாடி இருப்பாரு. குவிக் ஃபயர் பேஸ் போடுற ஷோயப் அக்தரை திருப்பி ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அப்படி இருக்கப்போ 94 பால்ஸ் விளையாடி 46 ரன்ஸ் ஆடி இருப்பாரு. அந்த இன்னிங்ஸை வந்து கிரிட் அப்படின்னு தான் நம்ம வந்து கோட் பண்ணோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நமக்கு மூக்கு உடைஞ்சிருச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அப்படி இருக்கப்போ அந்த மூக்கு உடைஞ்சதை டக்குன்னு சரி பண்ணிக்கிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 94+ பால்ஸ் ஆடி இருக்காரு. திருப்பியும் அந்த எக்ஸ்பிரஸ் பேஸ் 160 155ல போட்டுட்டு இருப்பாரு பீக் ஷோயப் அக்தர். அந்த பாலை திருப்பி ஃபோக்கஸ் பண்ணி ஆடணும் அப்படின்னா அதுக்கு பயங்கரமான மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். குடோஸ் டு கேரி கிறிஸ்டன் அப்படின்னு தான் சொல்லணும். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த மேட்சுமே வந்து சவுத் ஆப்பிரிக்கா லூஸ் தான் பண்ணியிருப்பாங்க. பட் மூக்கு உடைஞ்சு ஃபோக்கஸ் பண்ணி திருப்பி டீமுக்காக வந்து விளையாடின கேரி கிறிஸ்டனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். 4th இந்த லிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல கிரேம் ஸ்மித்தை பார்த்தோம். இப்ப பார்க்க போறது ஸ்டீவ் ஸ்மித். ஸ்டீவ் ஸ்மித் 2019 ஆஷஸ் லார்ட்ஸ்ல டெஸ்ட் நடக்குது. அந்த மேட்ச் வந்து ஸ்மித் வந்து நல்லா செட் ஆகி விளையாடிட்டு இருக்காரு. 80 ஆட் ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு. அப்போ சென்சேஷனா இருந்த வேர்ல்ட் சென்சேஷன் பேசப்பட்டு இருந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் போடுற ஒரு பால் வந்து கழுத்துல இங்க வந்து படுது. ஸ்டீவ் ஸ்மித்துக்கு அப்படியே சுருண்டு விழுறாரு. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பிசியோ வந்துட்டு கன்கஷன் ஆயிருக்குன்னு கூட்டு போறாங்க. நெக்ஸ்ட் பேட்டர் வந்து இறங்கி ஆடிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் ஆஃப் பிளே போயிட்டு இருக்கு. திருப்பியும் வந்து ஸ்டீவ் ஸ்மித் இறங்கி வராரு. வந்து நான் ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் ஸ்டேடியம்ல இருக்க எல்லா ஆடியன்ஸும் எழுந்து நின்று அப்லோட் பண்றாங்க அவர் வரதுக்காக. வந்து விளையாடுறாரு. அப்புறம் ஒரு விளையாடி ஒரு 12 ரன்ஸ் தான் அடிச்சாரு. திருப்பி அவுட் ஆயிடுறாரு. பட் அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான உயிர் போடக்கூடிய இடத்துல ஒரு பவுன்சரை அடி வாங்கிட்டு திருப்பி வந்து ஆடணும் அப்படிங்கிற கிரிட் ஷோ பண்றது வந்து சும்மா கிடையாது. ஒரு கிரிக்கெட் மேல அந்த அளவுக்கு ஒரு பேஷன் இருந்தாலும் ஒரு டீம் அந்த பிளேயர் மேல எவ்வளவு ரிலே ஆயிருக்குங்கிறத அந்த பிளேயர் உணர்ந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். அவர் 12 ரன்ஸ் மட்டுமே அடிச்சுட்டு அவுட் ஆயிருந்தாலும் அவர் காட்டின தைரியம் என்னைக்குமே பேசப்படும். அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆயிட்டு போயிட்டு அந்த கன்கஷன் வந்து இன்னுமே சிவியர் ஆகி அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப ஃபெட்டிகா இருக்கு அப்படிங்கிறப்போ அவரை செக் பண்ணி அவரால் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே கண்டினியூ பண்ண முடியாதுன்னு அவரை வந்து ரூல் அவுட் பண்றாங்க. அவருக்கு கன்கஷன் ரீப்ளேஸ்மெண்டா வந்த பிளேயர் தான் மார்னஸ் லாம்பிஜானி. அவர் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வேர்ல்ட் கிரிக்கெட் கிரியேட் பண்ணிருக்காரு நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் டிராவிஸ் ஹெட்டோட அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல கூட நின்று வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுக்கறதுக்குமே ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்திருக்காரு. ஓகே, இந்த ஃபென்டாஸ்டிக் 5 ஷோல நம்ம லாஸ்டா பார்க்க போற பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா மால்கம் மார்ஷல். இந்த இன்சிடென்ட் எப்போ நடக்குதுன்னா 1984 லீட்ஸ் டெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து விளையாடுறாங்க. மால்கம் மார்ஷல் அதுக்கு முன்னாடி நடந்த வார்ம் அப் கேம்ல அவரோட லெஃப்ட் தம்மை வந்து இன்ஜூர் பண்ணிட்டாரு. ஸோ லெஃப்ட் தம் இன்ஜூர் ஆயிருக்கனால அவரால் பேட்டிங் கண்டிப்பா பண்ண முடியாது. பவுலிங் ரைட் ஹேண்ட் பேஸ் பவுலருங்கிறதுனால பவுலிங் மட்டும் பண்ணலாம் அப்படிங்கறது அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்.
ஸோ அவர் வந்து ஒரு பவுலரா மட்டுமா விளையாடுவாரு, பேட்டிங் ஆட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் அந்த மேட்ச்க்கு வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் விளையாடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் விளையாடுறப்போ லாரி கோம்ஸ் அப்படிங்கிற பிளேயர் வந்து 90s இருக்கப்போ 9 விக்கெட்ஸ் வந்து லூஸ் பண்ணிடுறாங்க வெஸ்ட் இண்டீஸ். பட் மால்கம் மார்ஷல் வந்து விளையாடக்கூடாது, பேட்டிங் விளையாடக்கூடாதுன்றது தான் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி இருக்கப்ப அவர் வந்து அங்க இருந்து இறங்கி வராரு. பெவிலியனை விட்டு எல்லாருமே வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாரி கோம்ஸ் வந்து 100 அடிக்கும். இஸ் இன்டூ 90ஸ்ங்கிறப்போ ஒரு பார்ட்னர் இருந்தா அவர் 100 ரீச் பண்ண முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக மால்கம் மார்ஷல் பேட்டிங் பண்ண வருவாரு. நீங்க அந்த விஷுவல்ஸ் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஒரே கையில ரைட் ஹேண்ட் பேட் மட்டும் வச்சு இப்படி இப்படின்னு ஆடிட்டு இருப்பாரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அந்த காலத்துல வித்தவுட் ஹெல்மெட் யோசிச்சே பார்க்க முடியல. ஒரு டீம்மேட்காக இறங்கி வந்து ஆடி இருப்பாரு. சரி, இங்கேயும் அவரோட ஹீரோயிக்ஸ் முடியுதா, அவர் அடிச்ச 4 ரன்ல என்னங்க ஹீரோயிக்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கப்புறம் தான் இருக்கு விஷயமே. அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து பேட்டிங்க்கு வராங்க. ஒரு 5C ஸ்பெல் போடுறாரு. அவரோட லெஃப்ட் ஹேண்ட் இன்ஜூர் ஆயிருக்கிறதுனால அவ்வளவு மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது, வெறும் ரைட் ஹேண்ட்ல ஓடி வந்து ஒரு ஸ்பெல் போடுறாருங்க. 7 for 53 அப்படின்னு அவரோட ஸ்பெல்ல முடிக்கிறாரு. இங்கிலாண்டையும் முடிக்கிறாரு அதோட. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கன்வின்சிங்கா ஒரு 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்றாங்க அந்த மேட்சை. மால்கம் மார்ஷல் ஒரு இன்ஜூர்டு ஹேண்டோட வந்து அந்த பேட்டிங்கும் விளையாடி ஒரு ஃபயர்ஸியான ஸ்பெல் போட்டு 7 for 53ன்னு அந்த கேமை வின் பண்ணி கொடுக்குறாரு. மால்கம் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்பெல் உங்களுக்கு யூடியூப்ல கிடைக்கும், சர்ச் பண்ணி பாருங்க. மால்கம் மார்ஷல் பெஸ்ட் பவுலிங் 7 for 53 அப்படின்னு. ஆக்சுவலி மால்கம் மார்ஷலை பத்தி நீங்க பெருசா கேள்விப்பட மாட்டீங்கன்னாலும் இந்த கோட் மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காலத்து மால்கம் மார்ஷல் தான் பும்ரா அப்படின்னு சொல்றது. பும்ரா அளவுக்கு பெரிய பவுலரா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம். அப்படி தோன்றவங்க மால்கம் மார்ஷலோட இந்த ஸ்பெல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து பும்ராவை அவரோட கம்பேர் பண்றாங்க. தட் கைண்ட் ஆஃப் லெஜெண்ட் இஸ். ஸோ இதுதாங்க ஃபென்டாஸ்டிக் ஃபைவ்ல நான் லிஸ்ட் பண்ணியிருக்க 5 பிளேயர்ஸ். சப்போஸ் நான் யாராவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம இதோட பார்ட் 2 வீடியோல கூட அந்த பிளேயர்ஸை பத்தி கவர் பண்ணலாம். அண்ட் இந்த ஷோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஷோ கண்டினியூ பண்ணலாமா, வேறு சில டாபிக்ஸ் எடுத்துட்டு வந்து இதே மாதிரி 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆர் மொமெண்ட்ஸ் அதை டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படிங்கறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணுவோம், இந்த எபிசோட ஒரு சீரீஸா. அண்ட் நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பேருக்கு சஜஷன்ல போய் காட்டும். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க வீடியோவை. இந்த மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ விக்கி சைனிங் ஆஃப். பை.